வணக்கம் 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 வணக்கம். ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எல்லாத்துக்கும் ஏழை பாதைகளுக்கெல்லாம் எங்கே பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ஐடியாவும் பண்ணி செஞ்சால் கரெக்டு. அப்படி செய்யாமல் மீண்டும் மீண்டும் அது முறையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. என்ன காரணம்னு கேளுங்க. இப்போ நீங்கள் டெல்லிக்காரை கூப்பிட்டு வரீங்க. இப்போ செந்தில் பாலாஜி நிறைய திருடிக்கான்னு கொண்டு வெளியே ஊருக்குள்ளே சொல்கிறீங்க. ஊர்லேருந்து டெல்லிக்கு போகுது. டெல்லிக்கு போனால் அங்கே 40 பேர் எம்பி இருக்கிறாங்க, திமுகக்காரர். அங்கே கையை நீட்டினா நின்றுக்கிறாங்க. மோடி ஆளுங்க ஒன்றும் பேசாத, அந்த சிபி புலனாய்க்காக ஒன்று 10 நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுல அப்படிங்கிறீங்க. அந்த சிபி புலனாய்க்காக விசாரிக்கிறதுக்கு போட்ட ஆளுகளுக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறீங்க? அதை தமிழ்நாட்டிலேருந்து வாங்கித்தானே டெல்லி அரசாங்கம் இங்கே கொடுக்குது. அந்த சிபி புலனாய் கழகம் ஒரு கழகம் ஒரு அதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு வரல என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ வங்காளி 2 பேர் சண்டை கட்டினா, தோட்டத்தை சண்டை கட்டினா, அந்நாடு வக்கீல் கட்டமும் நீதி ஏற்றமும் போனால் 1 வருஷம் போடுவா, 2 வருஷம் போடுவா, வாய்தா 3 வருஷம் போடுவா, 4 வருஷம் போடுவா. கடைசியில் அவன் என்ன பண்ணுவான்? ஓஸ்மன் நீதிபதி இவங்க 2 பேருமே எதில் ஒரு ஆள் வர்றா, அந்த தோட்டத்தை வேலைக்கு வாங்கிக்கிறா. நாம அதே வக்கீல் என்ன ஓசன் பண்ணுவா? கோர்ட்டுக்கு போனால் அது 2 பேரும் சண்டை கட்டுறாங்க. கார் ஓடிங்க. நம்ம சொந்தக்காருக்கு அந்த தோட்டத்து வேலைக்கு வாங்கி போடலாமா? வாய்தான்னு நீதிபதி போட்டு அவங்ககிட்ட வாங்க. உடனே கேஸை முடிச்சாகன்னு வக்கீல் சொல்கிறா. உடனே கேஸை முடிச்சாங்கன்னு வக்கீல் சொல்கிறா. நீதிபதி தோட்டத்தை அந்த பார்ட்டி வரமாட்டேங்கிறான். அப்போ ஒன்றும் வாய்தா போட்டுலாம் நீதிபதி சொல்கிறாரு. வக்கீல் எதுக்கிறது வச்சது ஐயா ஏதோ முடித்தா தொழிற்சாலை பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, விற்று ஒன்றும் இல்லாமல் நகையும் இல்லாமல் பிள்ளை வயசான காலத்தில் வீட்டு வச்சிருக்க கல்யாணம் முடிச்சு போடலான்னு இருக்கிறேன். பாகத்தை வாங்கி கொடுத்து அப்போ நியாயமெல்லாம் போயிடுது. அந்த பூமி சும்மா கிடக்குது. வெள்ளாமுன்னா ஏதோ 2 மூட்டை தமிழ்நாட்டுக்கு மிச்சமாகு. ஏதோ பண்ண தேங்காய் 2 தீயெல்லாம் பிடிக்கலாம். நான் இங்கே வாடகை குடியின்ட்டு வந்து அந்நாடு கோர்ட்டுக்கு வர முடியாது, இந்த கேஸை முடிச்சு விடுன்னு சொன்னால் அந்த வக்கீல் இந்த கேஸை தோட்டம் சட்டை கட்டிட்டு போனான் பாரு கோர்ட்டுக்கு. அவன் அப்படி எதிர்க்க கட்சியில் குறும்பு பண்ணிட்டு போனான் பாரு அவன். சரி, இவங்க தோட்டத்தை கூட்டு போய் பார்க்குது. குறும்பு பண்ணிட்டு போனவன் அந்த தோட்டத்தை ஒழுகாமல் பட்டி போலீஸ் தள்ளிட்டு போனோன்னு என்ன பண்ணுவேன்? ஐயோ கேஸ் விடக்கூடாதுங்க அப்படின்பா. சரி என்ன பண்ணான்னு கேட்பான். சரி நீ யோசனை கொடுத்துருக்கியான்னு நீதிபதி கேட்பான். அவருக்கு கேட்குறாரு வேலைக்குன்னு. அப்படி கேட்க மாட்டாங்க அரசாங்கத்தில். அப்படி கேட்ட நீதிபதி சிக்கிக்கு வேணும் இல்லையா? வேறு ஆள் விட்டு எந்த தோட்டம் என்ன வரும்னு வேறு ஆள் விட்டு அதை பார்ப்பாங்க. பார்த்து அது என்ன வேலைக்கு போகுது, என்ன வேலைன்னு கேட்பாங்க. சரி நீ பத்திரம் போட்டு எழுது, எங்கள் உள்ள பேருக்கு எழுது, 2 பேருக்கு வேண்டாம், நான் தான் இங்கே நீதிபதியை கட்டினாச்சு, எனக்கு பிடிச்சிக்குவாங்கன்னு புள்ள பேருக்கு வேறு பேருக்கு எழுது. அதை நான் மீண்டும் நானே என் பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அது குறும்புன்னா அந்த மாதிரி பத்திரம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பத்திரம் ஆஃபீஸில் அப்படி இருக்கிறேன்பா. அப்புறம் வக்கீல் என்னம்பா, ஐயோ இந்த கடுவு கேஸ் முடிச்சு போடலாம் பையா. ஏன்னா அவர் நீதிபதிக்கு சொல்கிறாரு. சொல்லும்போது நீதிபதியும் சரின்றவார். இந்த எதிர்கட்சி வைக்கலுமே சரி போட்டு ஆமாம் போட்டு ஆள் விட்டு அந்த தோட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி சரியா இந்த கேஸு ஒன்றுமே இல்லாமல் அந்நாடு அந்த வக்கீலுக்கு வெண்ணெய் கொண்டு போய் கொடுத்து, மோர் கொண்டு போய் கொடுத்து, நல்லா இருக்கீங்களா வெண்ணெய்ன்னு கேட்டு வக்கீல் என்ன பண்ணுவேன்? ஐயோ நீயும் ஒன்றுமே கொண்டு கொடுக்கலையே, கேஸ் நான் முடிக்கும், நீ நான் வரவே மாட்டேயா, வேறு கேஸ் எடுத்து வேலை செய்யணும் ஐயா, நீ என்ன வேணும் சம்பளம் கொடுக்க முடியும், இங்கேயே ஓஞ்சி போய் கிடக்கிற ஆடு மாடு கிடாங்க எனக்கு போட்டு
ரெண்டு ஓஞ்சி கோபத்தில் பூமியில் படுத்துட்டு இருக்குது. கெடாய் அறுக்கிறவன் ரெண்டு கடாய் செத்து போகிற அளவுக்கு படுத்துட்டு இருக்குங்க. சாமிக்கிட்ட வந்து பாவம் சண்டை கட்டி, அதே மாதிரி கோழி ரெண்டும் சண்டை கட்டினா கோழியும் சேவலுமே கெட்டு போய் கீழே படுத்துட்டு இருக்குங்க. கொண்டு போய் கறி போட்டு மேற்பழத்தாத்தில் நான் நல்லா சொந்தக்காரருக்கு கறி போட்டுலாம்னு எந்த புத்தி சேவலுக்கும் தெரியல, ரெண்டு சேவலுக்கும் தெரியல. சண்டை மட்டும் நல்லா கட்டுது. அதே மாதிரி கடாய்க்குமே இடையில தேங்காய் வச்சா உடஞ்சி போகுது. அந்த மாதிரி அந்த கடாய்க்குமே அனுபவத்தில் ரெண்டும் சண்டை கட்டக்கூடாது, நம்ம செத்து போவோங்கிற அனுபவத்தில். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குமே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் அறுபதுன்னு சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவீங்க, போலீஸ் கமிஷனர் ஓடிபி சேனலுக்கு எனக்கு ஆப்பு வச்சுருவீங்க. அறுபது கொஞ்சம் ஞானம் பிறக்கணும், மூளை வேலை செய்யணும். எல்லாம் பண்ணி கலைஞருக்கு கூட சண்டைக்கு போகாது, ஸ்டாலின் மகன் கூட சண்டைக்கு போகாது. அந்த ஸ்டாலின் மகன் கூட சண்டைக்கு போகிறதுக்கு குழந்தை பையன் பாவம், அது அப்பன்னு பேசுனா கூட பரவாயில்ல. அது அப்போ சரசாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அடுத்த தடவை அவன் தயாநிதி மாதிரி எல்லாமே மேலே இருக்கிறாங்க. காசை கொடுத்து அந்த பகுதியை ஸ்டாலின் செய்திடுவான். அப்போ நீங்கள் 108 சீட்டு ஜெயிச்சு போகுன்னு வருது, தோற்று போவீங்க. என்ன அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, கொப்பர் கணக்கு இருக்குது, கந்தரசராளி போகிற மாதிரி இருக்குது. நீ அவங்ககிட்ட போய் விஜய் ஃபைட் பண்ணாத. அது இருக்கிற ஆளை வச்சே நீங்கள் விடுறது. காங்கிரஸ்காரரு அப்புறம் ரெண்டு கண்ணாடி போட்டு அதை விடுதலை சிறுத்தையே என்னவா அந்த ஆளை சமாதானம் பண்ணி 5 வயசுக்கு ஓட்டுங்க. அதுக்குள்ளே மூளை வேலை செய்ய. நீங்கள் செந்தில் பாலாஜியை பிடிச்சிட்டு போனால் வடநாட்டுக்காரன் தான் வந்து காசு வாங்கி போவா. இது என்னுடைய தொடர்ச்சி சொல்கிறேன். வணக்கம்.